ஹலோ ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, thumbnail-லயே பார்த்துருப்பீங்க. ஸோ செலோஃபேன் ஷீட் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து டிசைனர் செலோஃபேன் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லாட்டி ஃப்ரோசன் ஷீட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஃப்ரோசன் ஷீட் வந்து இன்னும் கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். பட் இது வந்து டிசைனர் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சைஸில் கட் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும், இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எப்படி ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் எப்படி இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ இதை தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஜென்ரலாக எந்த ஷீட்டாக இருந்தாலும் நீங்கள் கட் பண்ண வேண்டிய ரேஷியோ. ஸோ 2 விதமான ரேஷியோ இருக்குது. 7:5 அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலான ஒரு ரேஷியோ. இது அப்ராக்ஸாக வந்து அவ்வளோதான் இருக்கும். இந்த ஷீட் வந்து 7:5 அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். 11:9 அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குது. 11:9 அப்படிங்கிறது வந்து நெயில் கோன்ஸுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த ரேஷியோவில் போயிடுறது பெட்டர். இது வந்து இப்போ நம்ம கட்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் சிங்கிள் ஷீட்டாகவும் வச்சு பண்ணலாம், இல்லை ஒரு பஞ்ச் ஆஃப் ஷீட் வச்சும் நீங்கள் வந்து இதை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிசர் வச்சும் கட் பண்ணலாம், கட்டர் வச்சும் கட் பண்ணலாம். சிசர் வச்சு என்னென்னா சம்டைம்ஸ் நமக்கு கோணலாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கட்டர் வச்சு போகிறது பெட்டர். இல்லை ஒரு ஷார்ப் கத்தி இருக்குது, நைஃப் இருக்குது, உங்களுக்கு ஓகேனா கத்தி வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அண்ட் இது வந்து என்னதான் இப்படி மடிச்சிருந்தாலும் நம்ம ஒரு விதத்தில் வந்து மடிப்போம். ஸோ இதில் நான் வந்து என்ன ரேஷியோ எடுத்திருக்கேன்னா, பேப்பர் எனக்கு வீணாகக்கூடாது. ஸோ அதனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டு வந்து இதுதான். அது எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, பட் நான் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் இங்கேருந்து இப்படி ஒரு இது கொடுத்தாச்சு, தெரியுதா? ஒரு எப்படி புக்கு மாதிரி இருந்தது, பெரிய சார்ட் பேப்பர் மாதிரி இருந்தது, ஒரு புக்கு மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து இங்கே தம் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் வச்சுட்டு டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த மாதிரி இப்படி கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஐ திங்க் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இந்த மாதிரி எட்ஜஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இங்கே எதையுமே நகர்த்தாமல் நான் வந்து கட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இந்த சைடு கொண்டு வந்து பேப்பரை ஃபிட் பண்ணிவிட்டு இப்படி இந்த மாதிரி கட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது இது 2 ஷீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து இப்படி அந்த பேப்பர் மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு இருந்தது இல்லையா, அதே மாதிரி இதை வந்து புக்கு மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகேயா? இதை வந்து இப்படி ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷீட் வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும். வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சி நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதிலேருந்து இப்படி இதே மாதிரி என்னோட பாம் ஃபுல் வெயிட் வச்சு ப்ரெஷர் கொடுத்து இதை வந்து கட் பண்ணுறேன். தெரியுதா? ஓகே, இப்போ இதை வெட்டியாச்சு இல்லையா? இதை வந்து இப்போ மறுபடியும் எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் புக் ஃபோல்ட் வந்து பண்ண போகிறேன். புக் ஃபோல்ட் பண்ணியாச்சு. அண்ட் எல்லா ஷீட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செக் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து இதை வந்து நாம் எப்படி கட் பண்ணுறோம். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு இல்லையா? போய் பாருப்போ. இங்கே இல்லை, அங்கே போய் பாருப்போ. இங்கே அம்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்.
அப்பா வைப்பார் போ. அண்ட் மறுபடியும் இதை இன்னொரு ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ நாம இதை கட் பண்ண போறோம். ஓகே, இப்படிதான் வந்து ரெகுலரா எல்லா கோன்ஸுக்கும் நம்ம வந்து கட் பண்றது. ஓகே, பிரைடல் கோனா இருந்தாலும் சரி, ப்ராக்டிஸ் கோனா இருந்தாலும் சரி. ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கட் பண்ணியிருக்கிற ஷீட்ஸ். ஓகே, இந்த ஷீட்டை வச்சு ரோல் பண்ண கோன்ஸ் எல்லாம் இதுதான். ஸோ கோன் ரோலிங் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் ஜிகே மெஹந்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி சொல்கிறது, ஓப்பனாக வேணும் அப்படின்னா நல்லா ப்ராடாக ரோல் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப தின்னாக வேணும் அப்படின்னாலும் ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியணும்னா மறக்காமல் ஜிகே மெஹந்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.